வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள் ட்ரம்பினுடைய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இன்னைக்கு சந்தைகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இந்தியன் பங்கு சந்தைகள் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்ல முடிவடைந்தது. 133.65 புள்ளிகள் அதிகரித்து 23,336.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1607, டிக்ளைன்ஸ் 816. மேலும் பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா மிட் கேப் 0.77% அதிகரித்திருக்கிறது. ஸ்மால் கேப்பும் 0.84% அதிகரித்திருக்கிறது. மறுபுறம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 4.23% ஏறி இருக்கு. ஸோ அதனால இன்க்ரீஸ் இன் நர்வஸ் அபங் மார்க்கெட்னே சொல்லலாம். மேலும் மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஃபேர்ம்லியா பாசிட்டிவா இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு பிராட் பேஸ்ட் பையிங் இன்ட்ரெஸ்ட் அக்ராஸ் செக்மெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. மேலும் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரையிலையும் பிரைவேட் பேங்க், பிஎஸ்யூ பேங்க், நிப்டி பேங்க் இன்னைக்கு ஒரு டாப் அவுட் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். மறுபுறம் நிப்டி ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏறிய பங்குகள் நோட்டபிளா கோட்டக் மஹிந்திரா பேங்க், விப்ரோ, பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் பின்சர்வ், என்டிபிசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், பிபிசிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பவர் கிரிட் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். பிஎல் பாருங்க, போன வாரம் 250 ரூபா இருந்தது, இன்னைக்கு 285 ரூபா. இதுதான் நம்ம எப்போதுமே சொல்லிட்டு இருப்போம். எந்த ஒரு வீழ்ச்சி வந்தாலும் சில பர்டிகுலர் பங்குகள்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்மீடியட்டா ஒரு 25-30 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்க அதுல எடுத்துக்கலாம். நீங்க இறங்கின பங்குகள்ல எஸ்பிஐ லைஃப், ட்ரெண்ட், ஸ்ரீராம் பைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அதானி போர்ட்ஸ், டிசிஎஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிப்டி 500ல பார்த்தோம்னா டாப் மூவர்ஸ்ல டாடா டெலி மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 16% ஏறி இருக்குங்க. அதே மாதிரி கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் கிட்டத்தட்ட 9.72% ஏறி இருக்கு. இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்ததுல ஸ்வான் எனர்ஜி ஒரு 6% விழுந்திருக்கு. கீ நியூஸ்னு பார்த்தோம்னாக்க இந்த நசாரா டெக்னாலஜிஸ் ஒரு 495 crores ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வராங்க. ஸோ மெயினா தே ஆர் கோயிங் டு அக்யூர் த கேம் ஐபி ஃப்ரம் செப்டோ லேப் $7.7 million. அது போல வாரி ரினியூவல் எனர்ஜி ஒரு எல்ஓஐ ஃபார் 272 crores ஒரு 105 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பை 2026 எடுத்திருக்காங்க. அதுபோல பஜாஜ் பினான்ஸ் அண்ட் ஏர்டெல் பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டு ஆஃபர் பஜாஜ் பினான்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஏர்டெலோட 370 million கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் டு த பஜாஜ் ஃபைனான்ஸ். மறுபுறம் பாசிட்டிவ் நியூஸ் டு ஏர்டெல்னு சொல்லலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னாக்க நீங்க ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா அவங்களே ஃப்ரீயா இதை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு மொபைல கொடுத்துருவாங்க, லைக் ஆப்பிள். ஸோ அது போல அதே சிஸ்டம் இந்தியாவுக்கும் கொண்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த 5G பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சரிகமா இந்தியா மியூசிக் இன்க்ரீஸ் இன் த பேக்கெட் ஆசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு 53.51% எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரைட்ஸ் இஷ்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதை எடுத்திருக்காங்க. இட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். அது போல இந்தியா ரேட்டிங் ஐஓபியோட ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால பேசல் 3 பாண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்தியா டபுள் ஏ ஸ்டேபிள் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் குட் நியூஸ் சொல்லலாம். நெட்வெப் டெக்னாலஜிஸ் Q3 ப்ராஃபிட் பார்த்தோம்னா 16.56% அதிகரித்து 30 கோடி ரூபாய் ரெவென்யூ growth ஆகி ஒரு 334 கோடி ரூபாயில முடிவடைந்திருக்கிறது. மெயினா ட்ரிவன் பை ஏஐ டிமாண்ட் சொல்லலாம். அதுபோல ஜொமோட்டோ சற்று முன் வந்தபடி நியூஸ்ல பார்த்தோம்னா லோவர் than expected EBITDA and EBITDA margin, அதனால வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதுபோல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இம்ப்ரெசிவ் Q3 பெட்டராக இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ நாம் நேற்று தினமே கூறினோம் மெட்டல் இண்டெக்ஸ்ல ஒரு ஸ்லைட் ஒரு அப் மூவ் 1% கிட்டத்தட்ட இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அதுபோல பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆக்சிஸ் பேங்க், கோ டிஜிட்டல் இன்சூரன்ஸ், தென் இந்துஸ்தான் லீவர் இந்த 3 பங்குகள்லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் அமெரிக்க சந்தைகள் எல்லாம் லீவுங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு திருப்பு முறையை நாம் பார்க்க முடியாது. நாளை தினம் சந்தைகள்ல அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம்.
நாளைய தினமும் நம்ம சந்தைகளில் வந்து நிறைய ஈவெண்ட் இருக்கு. ஸோ ஈவெண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் அண்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு 90 புள்ளிகள் அதிகரித்து இன்னைக்கு ஓப்பன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இம்மீடியட்டாகவே ஒரு டேலோ தொட்டுது 23,170.65. நேற்று க்ளோஸை விட கம்மியாகவே வந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 9:30 மணிக்கு மேலே மலமளன்னு ஏற ஆரம்பிச்சது. 12 மணிக்கு ஒரு உச்சத்தை தொட்டுது 23,391.10, 170,391, கிட்டத்தட்ட 220 புள்ளிகள் இன்றைய தினம் ஒரு டிஃபரன்ஸில் சந்தைகள் ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லலாம். மேலும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா வால்யூம் வந்து அரௌண்ட் 19 lakhs, நியர் த ஆவரேஜ். பட் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ், அகைன் 40 லட்சம் தான் நடந்திருக்கிறது. இதெல்லாம் மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டியினுடைய 23,358 அப்படிங்கிற புள்ளிகள் வந்து இன்றைய தினமும் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் இன்னொரு 150 200 புள்ளிகள் வரை சந்தைகள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் இப்போதைக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,203 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும். சப்போர்ட் வந்து இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னு சொல்லலாம். நாளைய தினமும் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.